கம்மிங் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெங்கடேஷை குடும்பமாக சேர்ந்து மொத்தி எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த திக்கோ சண்மு வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. உன் பிள்ளைய என்னையோட நீ மறந்துடு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சி மேலேயே இப்படி ஒரு பழியை போட்டிருப்பான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு தலைப்பாடாக ரத்னா அடிச்சுக்கிட்டா. இப்போ அவள் சொன்ன மாதிரியே அவன் எவ்வளோ பெரிய கேடு கட்டவேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் மச்சான், நான் கூட அவன் அழுது புலம்புனதை பார்த்து நல்லவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இந்த டீ கடைக்காரனை அடித்து உடைக்கிற உதையில் அவன் எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்லிடுவான். அதுக்கடுத்து ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் இந்த தப்பு பண்ணாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. பரணி, உண்மையை தான் சொல்கிறேன், எங்களை விட்டு எனக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் வந்துட்டு வெங்கடேஷுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, பையன் இப்படி தப்பான வழியில் போனால் திருத்துறது அம்மாவோட கடமை. ஆனால் நீங்களே சேர்ந்து அவனை இப்படி தப்பான வழிக்கு தள்ளுறீங்களே சித்தி, உங்களுக்கே வந்துட்டு வெக்கமா இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு தடவை இப்படி தான் வாழ வந்த மருமகளை வாழ விடாமல் வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. சரி, இப்போயாவது பையனை வந்துட்டு ஒழுங்காக அவன் கூட சேர்ந்து வாழ வைப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பண்ண தப்புக்கெல்லாம் நீங்களும் இப்படி துணை போய்கிட்டு இருக்கீங்க. இப்படி பண்ண போகிறேன்னு சொன்னப்பயே இப்படிலாம் பண்ணாதடான்னு சொல்லிட்டு நீங்கள் தானே அட்வைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த குற்றவாளியை வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்காந்து அவனுக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் வெங்கடேஷை ஃபாலோ பண்ணி வந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி களவாணித்தனத்தை இன்னும் எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருப்பீங்களோ? ரத்னாவை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? அவளும் உங்கள் வீட்டு மருமக தானே, இப்படி பண்ணிட்டீங்களே சித்தி செய் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி திட்டிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் அந்த திக்கோ வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வழிவர்றி அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியை தள்ளி விட்டு வெளியில் போகிற சமயத்தில் அருவாளோட நம்ம வீரா வந்து நின்றுட்டு இருக்காங்க. பார்த்ததுமே வெங்கடேஷ் ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன தனியாக சொல்லுமா, எதுக்கு பற்ற வெள்ளமாக கத்தி எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, பொம்பளைங்க தானே, இவங்களை அசால்ட்டாக அடிச்சு போட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா? ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, அங்கே மூளையில் போய் உட்காரு. இப்போ என் கையில் இருக்கிற கத்தி உன் கழுத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்ல, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், என்னை விட்டுரு, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அண்ணனும் அண்ணியை வர்ற வரைக்கும் நீ இங்கேருந்து எங்கேயுமே போகக்கூடாது, எல்லாரும் இப்போ இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷை வந்துட்டு விரட்டுறாங்க. வந்துட்டு மறுபடியும் தப்பிச்சு போக பார்க்க இசைக்கு வந்துட்டு அவனை விட்டுறாதடி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதுமே வைகுண்டோ, ரத்னா, கணினி எல்லாருமே வந்துட்டு வெங்கடேஷை பிடிச்சிக்கிறாங்க. நாசமித்து போகிற பயலை, நீ இந்த வீட்டுக்குள்ளே எப்போ வந்து நுழைஞ்சி அப்பயே இந்த குடும்பம் வந்துட்டு நல்லா இல்லாமல் போயிடுச்சு. என் மக வந்துட்டு உனக்கு கட்டின நாள்ல இருந்து கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கா. என் மகளை இப்படி வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டே, நீலாம் நல்லா இருப்பையாடா, விளங்காமல் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு என்னங்க அப்படி பண்ணிட்டேன்? நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே நான் வேணான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்போ உன்னோட புத்தி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பண்ண சொல்லு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, அப்படி தாண்டி பண்ணுவேன், உன் மேலே எனக்கு கோவம், நீ எப்போவுமே கடைசி வரைக்கும் என் காலு கீழே விழுந்து கிடக்கணும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க. இவனை விட்டுறாதீங்க, எல்லாரும் பிடிச்சிக்கோங்க, அண்ணனும் அண்ணி இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, அழுத்தடிக்கு இங்கே தான் இருக்கணும், தப்பிச்சு போக பார்க்குறேன், எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி கையை பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் இசைக்கு கையை பிடிச்சிக்கிற, இந்த திக்க வந்துட்டு கனி பிடிச்சிக்கிறாங்க. வீரா வந்துட்டு கத்தியோடு நிற்கிறாங்க. பின்னாடி கூட அவங்க அப்பா பிடிச்சிருக்காரு. பக்கத்தில் வந்துட்டு ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்து ரத்னா வெங்கடேஷை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ண, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே இப்படி பழிய போட்டிருப்பேன், சீ நீ பேர்பட்ட கேவலமான ஆளுன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்துன்னு அடிக்க, என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓரத்தான் போய்கிட்டு இருக்கீங்க, குடும்பமாக சேர்ந்து உங்கள் எல்லாரும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற வைகுண்டத்தை ஒரு தள்ளி விட்டுறாங்க. பாவம், அவர் போய் கீழே விழுந்து அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்க்க போற சமயத்துல வீரா கையில வச்சிருந்த கத்தி எடுத்து திருகி விட்டுறாங்க. கத்தி வந்துட்டு கீழே விழுந்துருது. அந்த கத்தியை வந்துட்டு ரத்னா வந்துட்டு எடுக்க போறாங்க. அதுங்களே வெங்கடேஷ் வந்துட்டு அதை எடுத்துடுறாங்க. இங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கையை பிடிச்சி இழுத்து கழுத்துல வந்துட்டு கத்தியை வச்சிடறாங்க. யாராவது ஒரு ரெட்டை அசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இவ கழுத்தை அறுத்து விட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, விட்டுரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்ணை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட சொல்றாரு. கடைசி வரைக்கும் இவ தான் என்னோட பொண்டாட்டி, இவ எனக்கு கீழே தான் இருக்கணும், என்னை விட்டு போகணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா, இப்போ நான் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறேன், முடிஞ்சா என்கிட்ட இருந்து இவளை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை பிடிச்சி எடுத்துகிட்டு போக, அப்பா அப்பா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வந்துட்டு கதறாங்க. அப்போ இசைக்கு சொல்கிறாங்க, என் அண்ணன் மட்டும் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டி கூறு போட்டுருவோம், உடம்பு கூட யாருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அவன் ஆம்பளையா இருந்தா முடிஞ்சா என்னை வந்து பிடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் விட்டு வேணான்னு சொல்லிட்டு பதட்டத்திலே இருக்காங்க. அப்பா என்னை எப்படியே காப்பாற்றுங்கப்பா, டே விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவும் கத்தியை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்லடி, நீ ஏன் கூட தான் வாழ்ந்தாகணும், உனக்கு வேற வழி கிடையாது, என்னை விட்டுட்டு வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்க்குறியா, அவன் கூட மட்டும் உன்னை சேரவே விட மாட்டேன், உனக்கு என் கூட வாழ்றது தான் அந்த கடவுள் எழுதி வச்ச விதி, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை கழுத்தில் கத்தியை வச்ச மனைக்கே மிரட்டி அவங்க எல்லாரும் மிரட்டி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு இசைக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் விறுவிறுன்னு சண்முகத்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. அண்ணன் இந்த வெங்கடேஷ்க்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன பண்ண போகிறான், பயத்தில் தூக்கில் தொங்குறானா இல்லைனா மூளையில் உட்காந்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அழுகுறானா அப்படின்னு சொல்ல, இல்லைனே நம்ம ரத்னாக்காவை கழுத்தில் கத்தியை வச்சு இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டா, ரத்னாவை தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அழுகுறாங்க.
அதை கேட்டதுமே அந்தத்திக்கு முத்துப்பாண்டி, சண்முகம், பரணி எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதும் பக்கத்தில் இருந்த வெங்கடேஷோட அம்மாவுக்கு மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே, அப்படியே கம்பீரமாக எதையோ சாதிச்ச ஒரு ஒளி அவன் மூஞ்சியில் தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே நக்கலாக இவங்க எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. சூப்பர்டா வெங்கடேஷ் கலக்கிட்ட அப்படின்ற மாதிரி இங்கிட்டு வந்துட்டு மச்சான் அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கத்த, அவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவனோட உடம்பு மட்டும்தான் இங்கே வரும், இன்னைக்கு அவன் என் கையில் செத்தான், உனக்கு உன் பையனே இல்லை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்துட்டு வேமா விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்ப, பரணி வந்துட்டு இப்படி பண்ணிட்டானே நாசம் பத்து போகிற பையன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி வெங்கடேஷை ட்ராக் பண்ணி இவங்க எல்லாருமே வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வெங்கடேஷோட அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.